Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கேம் வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன கேம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கேமோட பேர் வந்து சென்டென்ஸ் மாஸ்டர் அப்படினு சொல்லி இது ஒரு கேம். இது வந்து என் பையனுக்கு வந்து gift-ஆ வந்தது. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான gift அப்படினு சொல்லலாம். இது என்னோட friend தான் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல அவங்களுக்கு. நிறைய கிஃப்ட்ஸ் வரும், டாய்ஸ், பென்சில், ஸ்கெட்சஸ் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் அஜய்க்கு வந்ததுலேயே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் வந்து அவனோட இதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிஃப்ட் வந்திருந்தது. சென்டென்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிற கிஃப்ட். இது வந்து ஷாப்பில் போய் கேட்டிங்கனாலும் இருக்கும், அப்படி இல்லை அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயுமே வந்து இந்த கேம் வந்து இருக்குது. இது வந்து நம்ம படிக்கிறது ரிலேட்டடாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்து மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க இன்னமே வந்து நல்லாவே படிப்பாங்க, ப்ளஸ் விளையாடவும் செய்வாங்க. ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான கிஃப்ட்டு. இந்த சென்டென்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிற கேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச் யுவர் சைல்ட் நவுன்ஸ், ப்ரொனவுன்ஸ், வேர்ப்ஸ், டென்சஸ் அண்ட் சென்டென்சஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீடிங், லேர்னிங், ரீட் பண்ணுறது, லேர்ன் பண்ணிக்கிறது, இதுதான் வந்து இதோடது. இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 90 கார்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து 90 கார்ட்ஸ் இருக்கும். அது உள்ளே இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேம் வந்து எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் விளையாடலாம் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் 4, 4 வயசுலேருந்து இருக்கிறவங்க வந்து விளையாடலாம். 14 அப் டு 14 இருக்கிற இவங்க விளையாடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் என் பசங்களோட சேர்ந்து நானுமே விளையாடுவேன். ஸோ 14 ஏஜ் வரைக்கும் தான் விளையாடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, 14க்கு மேலே இருக்கிறவங்களுமே விளையாடலாம். அதே மாதிரி 4 ஏஜ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்குமே கூட நம்ம வந்து இந்த கார்டை வச்சு நம்ம வந்து இதில் இருக்கிற வந்து பிக்சர்ஸை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி காமிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் MIS அந்த மாதிரி கூட நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேம்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த கேமோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீடிங் ஸ்கில்ஸு, ரீட் பண்ணலாம். இதில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணலாம். இதனால் ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். மூணாவது வந்து கிராமட்டிக்கல் நாலேஜ். நான் 4th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன்ஸு, ப்ரொனவுன்ஸு, வேர்ப்ஸு. இதில் இருக்கிற கார்டில் இருக்கிறது வந்து எது நவுனு, எது ப்ரொனவுன், எது வேர்பு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். சிம்பிள் டென்சஸ்ஸு, ஆர்டிகல்ஸ் என்ன, சிம்பிள் டென்சஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதுதான் வந்து இந்த கேமு. இப்போ வந்து இந்த கேம் வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 90 கார்ட்ஸ் இருக்குது. இப்போ ABCDEFன்னு சொல்லி ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 15 கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏல வந்து 15 கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பியில் 15 கார்ட்ஸ். இந்த மாதிரி ABCDEFன்னு டோட்டலாக வந்து 90 கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேமை வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து நான் விளையாடி காட்டுறேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் தான். இப்போ இது விளையாடி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அது வந்து நம்ம ஒரு அடுக்கி வைக்கிறதுக்காக தான் வந்து அந்த ஆர்டர் வைஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த கார்டை எல்லாமே வந்து இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் இப்போ ஷஃபிள் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ இந்த மாதிரி எல்லாமே ஷஃபிள் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஷஃபிள் பண்ணி வச்சுருக்கோமா, இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதில் 90 கார்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் இருந்து நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ சின்ன குழந்தைங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னா, இந்த கார்டை காமிச்சு ஃபாதர், இது வந்து ஃபாதர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கற்றுக் கொடுக்கலாம். இது கிராணி அப்படின்னு இதில் வந்து பிக்சர் ரெகக்னேஷனும் இருக்கும். ப்ளஸ் இவங்க யார், பாட்டினா இங்கிலீஷில் வந்து கிராணி, ஃபாதர் அப்பா அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கலாம்.
அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த மாதிரி வேர்ப்ஸு சின்ன சின்ன வேர்ட்ஸு 3 லெட்டர் வேர்டு 2 லெட்டர் வேர்டு அந்த மாதிரி இருக்கிறதும் சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் இதில் வந்து ஆக்ஷனும் இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளேயிங் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாம், இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டு இது வந்து ஜாம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த மாதிரி இது வந்து பிரதர், ஸ்கூலுக்கு போகிறதுனால ஸ்கூல் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம சொல்லலாம். இப்போ இதில் இருந்து வந்து நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணுறது பெரிய குழந்தைங்களுக்கு, இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். பெரிய குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நம்ம சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸாக வந்து மேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பின்னாடியே வந்து ஒவ்வொரு வேர்பு அட்ஜெக்டிவ் அந்த மாதிரி வந்து நம்ம பின்னாடியே வந்து பெரிய சென்டென்ஸாக சேர்த்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக இப்போ சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ. இப்போ நான் ஒரு சின்ன சென்டென்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஐ, ஓகேங்களா? இப்போ இதில் லைக் அப்படின்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஐ லைக்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஐ லைக்னு எடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து இப்போ ஹவுஸ்னா ஐ லைக் ஹவுஸ்னு கூட வைக்கலாம். அப்படி இல்லையா பீஸா இருக்குது பாருங்கள், ஐ லைக் பீஸா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம சேர்த்தலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லைக் அப்படியே எடுத்துட்டு ஏட்னு ஒரு வேர்டு இருக்குது, அந்த கார்டும் இருக்குது. இப்போ அந்த ஏட் இங்கே வச்சிங்க அப்படின்னா ஐ ஏட் பீஸா அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம். இப்போ இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்கலாம். ஐ ஏட் பீஸா அப்படின்னா நான் பீஸா சாப்பிட்டேன் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய சென்டென்ஸ் வந்து இப்போ மேக் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் ஐ லைக் ஐஸ்கிரீம். இப்போ வந்து இது ரெண்டையும் எடுத்துடுறோம். ஐ லைக் அப்படியே இருக்குது ஐஸ்கிரீம், ஐ லைக் பீஸா, ஐ லைக் ஹவுஸ், இல்லைன்னா ஐ லைக் ஃபாதர். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ லைக் ஃபாதர், ஐ லைக் ஐஸ்கிரீம், ஐ லைக் பீஸா, இப்படி இந்த ரெண்டு வேர்டை வச்சு பின்னாடி வந்து எத்தனை கார்டு வேணாலும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இதுக்கு வந்து உள்ளேயே வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, கைடு மாதிரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி பாருங்கள் இவ்வளோ சென்டென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்சஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இதில் வந்து சேர்த்தலாம் அப்படின்னு ஒரு 30 சென்டென்ஸுக்கு மேலவே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற சென்டென்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்தி விளையாடலாம். இது ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் நீங்களும் இனிமேல் யாருக்காவது பர்த்டே கிஃப்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த சென்டென்ஸ் மாஸ்டர் இந்த கேமு, அப்படி இல்லைன்னா இந்த மைண்ட் கேம், பிரெயின் ஆக்டிவிட்டி கேம், இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் வாங்கி கிஃப்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கே உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவங்களோட நாலேஜை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். டிவி மொபைல்லையே வந்து டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கேம்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க விளையாண்ட மாதிரியும் இருக்கும், அவங்களோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.